ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸோடு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இருக்கும், பாத்திரம் இருக்கும், பால் குக்கர் இருக்கும். அது எல்லாமே இது மாதிரி பளபளன்னு வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அடிப்பிடிச்சு போயிடும், ஏதோ ஒரு கரை வந்துடும். அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கரை வந்துருச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பால் குக்கர்லாம் சொல்லவே வேண்டாம், டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். அதை குவிக்காக எப்படி பளபளன்னு ஆக்குறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த குக்கர் பாருங்கள், நல்லா அடிப்பிடிச்சிருக்கு. இந்த அடிப்பிடிச்ச குக்கரில் அரைவாசி மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா அடிப்பிடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கேக்லாம் பேக் பண்ணும்போது அடியில் மணல் போட்டுட்டு நம்ம கேக்லாம் பேக் பண்ணுவோம். எல்லார் வீட்லேயும் ஓவன் இருக்காது இல்லையா? ஸோ குட்டீஸ் கேட்டாங்கன்னா அடியில் மணல் போட்டு தான் நம்ம பேக் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த குக்கர் இது மாதிரி ஆகிடும். இப்படி ஆயிருக்க கரை தான் இது. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாதி குக்கர் வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க லெமன் கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கும் இல்லையா, அந்த லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க லெமன் கூட கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி இந்த லெமன் கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பும் இந்த லெமனும் பேக்கிங் சோடா எல்லாமே சேர்க்கும் போது இது நல்லா தண்ணி கொதித்து வரும்போது அதுக்குள்ளே இருக்க கரை எல்லாமே கம்ப்ளீட்டாக இது எடுத்துகிட்டு வந்துடும். இது எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. எல்லார் வீட்லேயும் அட்டகாசமான ஒரு மேஜிக் பொருள் இருக்குது. அது எல்லாருமே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். இனிமேல் இதை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக இதை வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. இது மாதிரி அடிப்பிடிச்ச கரைக்கும் எண்ணெய் பாத்திரத்துக்கும் சூப்பரான ஒரு மேஜிக் பொருள் என்னென்னு தானே பார்க்குறீங்க. நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு நம்ம 4 நாள் அரைச்சி வச்சு கடைசியாக ஒரு தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா? 4 நாளுக்கு மேலே எப்படி இருந்தாலும் நம்ம தோசை மாவு வச்சுருக்க மாட்டோம். அது கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சு போய் இருக்கும். அது எல்லாமே நம்ம கீழே தான் ஊற்றுவோம். ஏன்னா அது தோசைக்கும் ஒழுங்காக வராது, இட்லிக்கும் ஒழுங்காக வராது. கடைசி ஆயிடுச்சுன்னா அதை இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பாருங்கள், க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. லெமன், பேக்கிங் சோடா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கோம். அது ஆறுனதுக்கப்புறம் இந்த புளிச்ச மாவை வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், உங்கள் பாத்திரம் எல்லாமே நல்லா பளபளன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேன். இந்த சீக்ரெட்டான டெக்னிக்கை என் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டெக்னிக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை எண்ணெய் பாத்திரத்தையும் இப்படி சூப்பராக பளபளன்னு ஆக்கிடும். இது நீங்கள் எவ்வளோ லிக்விட் வச்சு தைச்சாலும் போகவே போகாது, இல்லாட்டினா அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம கண்ணாடி பாத்திரம் ஆயிலெலாம் ஊற்றி வச்சுருப்போம், அதெல்லாம் இதை வச்சு தேய்ச்சி பாருங்கள். இட்லி தோசை மாவில் இப்படி ஒரு மேஜிக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோ க்ளீனாக போயிடும், எல்லாம் பளபளன்னு ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு ஆகிடுச்சு. உள்ளே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு இதே மாவை நீங்கள் உள்ளேயும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. அப்படியே பளபளன்னு ஆகிடும். கிளாஸ் பாட்டில்ஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் டப்பர் பேரில் இது மாதிரி பிளாஸ்டிக்ஸில் நிறைய ஊற்றி வச்சுருப்பீங்க ஆயில். அது எல்லாமே எவ்வளோ தான் நம்ம வச்சு தேய்ச்சாலும் போகவே போகாது. கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு கை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், நல்லா கட்டாயிடும். வெறும் தோசை மாவு வச்சு இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்க கலர்லாம் அத்தனையும் பளபளன்னு போயிடும். பாருங்கள், எல்லாமே க்ளீனாக ஆகிடுச்சு. நம்ம வச்சுருக்க ட்ரே எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி எண்ணெய் பிசுக்காயிடும். இதெல்லாம் நார்மலாக இட்லி தோசை மாவை வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய ஹார்ஷான டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம கைக்கு அத்தனையும் கெடுதல் தான். வீட்டில் கடைசியாக தூக்கி எறிகிற இந்த பொருளை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கண்ணாடி பாத்திரம், பிளாஸ்டிக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம சிங்க்லாம் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணும்போது இது மாதிரி தோசை இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்படி சூப்பராக ஆகிடும். சிங்க்கும் பளபளன்னு இருந்தால் தான் கிச்சனும் சுத்தமாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி புது புது டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கும் நம்ம Kodak குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.